நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம், நம்ம நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். நான் அவங்க இப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி பண்றேன், நியாயத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கெட்டுட்டு இருக்கிறோம். எவ்வளவு பிளெஸிங் நமக்கு தடையா இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் ஓப்பனாவே சொல்றேன். எனக்கு ஒரு நபரை 2014-15 அந்த வருஷத்துல ஒரு நபருடைய ஒரு செயல் என்னால மன்னிக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எவரையா இப்படி பண்ணிட்டேன், இப்படி சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்னால் மன்னிக்கவே முடியல. ஒரு ஊழியர் கூட்டத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவ பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியல. ஊழியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், என்னால் அனுபவிக்க முடியல. நான் என்னடா இது, நம்ம உடனே தான் ஆண்டவரோட பிரசனத்தை தான் நம்மளால அனுபவிக்க முடியலன்னா உடனே கம்ப்ளைண்ட் யார் மேலே இப்போ தெரியுமா? நடத்துகிற ஆள் மேலே. நடத்துகிற ஆள் சரியில்லை. நானும் அப்படிதான் அப்படி பார்த்தேன், யார் நடத்துறாங்க பரவாயில்ல அப்படி பார்க்கும்போது எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நமக்கு முடியல. அப்போ அதில் அப்படி உட்காந்து இருந்து அப்படி ஏண்டவரே எனக்கு இந்த பிரசனத்தில் கனெக்ட் ஆக முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த நபருடைய ஃபேஸை கொண்டு வந்து இவங்களை மன்னின்னு சொன்னது என் ஃபேஸ் மாறிட்டு. ஆண்டவர் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்றேன். கடைசியில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், இங்க பாரு, பிரச்சனை வேணுமா இல்லை இந்த பிரச்சனை தான் உனக்கு நிலைக்கணுமா? கடைசியில் ஆண்டவர் உங்க பிரச்சனை, அந்த நபரை நான் மன்னிக்கிறேன், முழு மனசா மன்னிக்கிறேன் இப்படி சொல்லிட்டார். அந்த நபரை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க நம்புனா நம்புங்க, ஒருத்தங்க பின்னாடி வந்து அப்படி நம்மளை அப்படி ஹக் பண்ண அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு தேவ பிரசனம்.